ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை பாருங்கள். இன்றைக்கி சின்னஞ்சிறுலையே சீரியலோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், சித்ரா கருணாவும் இந்துவும் காப்பாற்றி வீட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், கிருபா சித்ராவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். அதாவது மாப்பிள்ளை பார்க்க நிற்கிறாரு, கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ தான் தெரியுது சித்ரா வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லி திவாகர் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ கண்டுபிடிச்சையோட கிருபாவுக்கு சொல்கிறாரு. என்ன நடக்குதுன்னு சொன்னால், புவனாவை தான் வெளுத்து வாங்குறாங்க. என்ன சொன்னால், புவனா தான் அந்த ரூமுக்கு நின்றது. அப்போ புவனா மறைச்சிட்டான்னு சொல்லி புவனாவுக்கு அடிக்கிறாங்க. புவனா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இதுக்கெல்லாம் காரணம் இந்து தான் மாமா, இந்து தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னது. அதுதான் மாமா, நான் உங்களுக்கு சொல்லலை, மற்றபடி என்னில் ஒரு பிள்ளையும் இல்லை மாமா என்று சொல்லி சமாளிச்சிடுவாங்க. சரியாண்டி போட்டு வரட்டுக்கு முண்டைக்கு இருக்குது, 2 பேருக்கும் இருக்குது என்று சொல்லி போட்டு கிருபா நிற்கிறாரு. இந்துவும் கருணாவும் சித்ராவை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தாயோடையே பெலிட் கலட்டி சித்ராவுக்கு அடிக்க ஓங்குவாங்க. அடிக்க ஓங்கும்போது இந்து தடுத்துடுவாங்க. இப்படி நீங்கள் செய்கிறது சரியில்லை என்று சொல்லி அவங்க அதுவும் கிருபாண்ட கையை பிடிச்சி தடுத்துடுவாங்க. அப்போ இன்னும் இருக்கிற கோவத்துக்கு மேலே இன்னும் கோவத்தை ஏற்றி விட்டுடுவாங்க. அப்போ கிருபா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், எல்லாமே உன்னால் தான் வந்தது, நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறத செய்யணும், இல்லாட்டிக்கு நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்துவும் பின்ன யோசித்து பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அக்காண்ட கல்யாண பிரச்சனை இருக்குது. என்ன சொன்னால், அக்காவுக்கு இந்த ஒரு கிழமையில கல்யாணம் செஞ்சு வைக்கணும், இல்லாட்டிக்கு அக்கா செத்து போடுவேன்னு விரட்டுறாள், இல்லாட்டிக்கு போலீஸுக்கு போவேன்னு சொல்லி விரட்டுறாள்ன்ட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்துவும் சொல்லுவாங்க, என்னென்னு சொன்னால், நான் சொல்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்களும் சம்மதிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு நானும் சம்மதிப்பேன் சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன கேட்க போகிறா கேளு என்று சொல்லி கிருபாவும் சொல்லுவாங்க. அப்போ இந்து கேட்பாங்க, என்னோட அக்காவோட கல்யாணத்துக்கு எனக்கு காசு தேவை 10 லட்சம், அந்த காசு நீங்கள் தருவீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்பேன் சொல்லுவாங்க. அப்போ கிருபா சொல்லுவார், நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால், எந்த பிள்ளைக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் நடக்கணும், நீ தான் சித்ராண்ட மனசை எப்படியாச்சும் மாற்றிக்கித்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்துவும் உடனே ஓகே நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ சித்ரா அழுகுறாங்க, அக்கா நீங்கள் ஓமன்னு சம்மதிக்காதீங்கன்னு சொல்லி. அப்போ கிருபா சொல்லுவார், நீ சொன்னதை நாங்கள் ஒரு பத்திரத்தில் எழுதி வாங்கிக்கிறோம் சொன்னால் நீ தான் மனசு மாறிடுவேன், இப்போ எங்களுக்கு ஒரு மாதிரியும் பிறகு அங்கால ஒரு மாதிரியும் மாறக்கூடும், அப்போ நீ ஒரு பத்திரத்தில் சைன் வச்சுத்தா என்று சொல்லுவாங்க. அப்போ உடன்படிக்கை மாதிரி திவாகர் எழுதி கொடுப்பாரு. அதை கிருபா இந்துட்ட கொடுத்து சைன் வாங்கிடுவாங்க. அதுக்கு பிறகு சித்ரா அழுதுகிட்டே ரூமில் இருப்பாங்க. அழுதுட்டு ரூமில் இருக்கும்போது இந்து போவாங்க. இந்து போய் சொல்லுவாங்க, என்ன சித்ரா பயந்துட்டியா, அப்படியெல்லாம் யோசிக்காத, நான் உனக்கு செய்த சத்தியத்தையும் காப்பாற்றுவேன், என்னோட அக்காவோட வாழ்க்கையும் காப்பாற்றுவேன், என் அக்காண்ட வாழ்க்கைக்காக உன்னை அடமானம் வைப்பேன்னு யோசிக்காத, எல்லாம் இது ஒரு நாடகம்தான், எப்படியோ நான் அக்காண்ட கல்யாணத்தை முடித்து வச்ச பிறகு உன்னோட படிப்புக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், கல்யாணம் என்ன சொல்கிறது, நான் சம்மதிக்காட்டிக்கு உன்னை திணிச்சென்றாலும் கல்யாணம் கட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் சம்மதித்ததால் கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருப்பாங்க. இதே ராமாவை கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எங்களோட அக்காவுக்கு இந்த 10 லட்சம் காசை வாங்கி கொடுத்து கல்யாணம் செஞ்சு வைக்கிற வழியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்ட படிப்புக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லுவாங்க. இப்படி தான் இந்த வாரத்துக்கான எபிசோட் போனது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.